Assalamualaikum everyone. இன்னைக்கு ரொம்பவே ஹெல்தியான அண்ட் ப்ரோட்டீன் ரிச் மினி பர்கர் ரெசிபி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வெஜ்ஜீஸ் கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நான் 1 கப் வேக வச்ச சுண்டல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால ரொம்ப காரமாக வைக்கல. உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னா ஒரு பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கவே கூடாது. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா பேட்டி கரெக்டாக வராது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் இன்றைக்கி மினி பர்கர் பண்ணுறதுனால குட்டி குட்டியாக ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கிட்டேன். இந்த ஷேப் எனக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதை ரொம்ப தின்னாக பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னா பேட்டி கரெக்டாக வராது. நம்ம எந்த ஒரு மாவுமே இதில் சேர்க்கல, அதுக்காக தான். அண்ட் மெயின் திங், ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள், டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு தோசை தவாவில் 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து பேட்டியை 1 by 1 சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே நல்லா 2 சைடும் ப்ரௌனாக வெட்டி எடுத்தீங்க அப்படின்னா பேட்டி ரெடி ஆயிரும். நான் இந்த பண்ணை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி மினி பர்கர் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹோம்மேடாக பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை செப்பரேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப குட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ நான் 2 பண்ணை சேர்த்து எடுத்துக்கிட்டேன். எடுத்த பண்ணை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ப்ரெட்டுக்கு வந்து நம்ம ப்ரோட்டீன் ரிச் சாஸ் பண்ணோம் இல்லையா, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாஸோட ரெசிபி வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். இல்லைனா லிங்க் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ண ஆனியன் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்லைஸ் பண்ண தக்காளியும் வச்சுக்கிறேன். ஸ்லைஸ்டு கேப்சிகம், அப்புறம் சீஸ் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பண்ண பேட்டியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு சைட் ப்ரெட்டில் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கெச்சப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே சாஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் ப்ரெட்டை ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா பட்டர் சேர்த்து லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு மினி பர்கர் பன் கிடச்சிது அப்படின்னா அதுலேயே நீங்கள் பண்ணுங்கள், டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். நம்ம சுண்டல் யூஸ் பண்ணி பேட்டி பண்ணோம் இல்லையா, இதே ப்ரொசீஜரில் நீங்கள் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் வச்சுமே பண்ணலாம். அதுவுமே டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.